வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களா. இன்னைக்கு 5 சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ். அண்ட் இந்த சாப்டர்லேருந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 2லேருந்து 4 கொஸ்டின் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்ல வராங்கன்னா, கிளைகோலைசிஸ் அக்கர்ஸ் இன் த ரீஜன் வேர் மேஜர் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் டேக்ஸ் பிளேஸ். இங்கே மேஜர் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் எங்கே நடக்கும்? ஒரு செல்லுடைய சைட்டோபிளாசமில் நடக்கும். அப்போது ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஏன்னா கிளைகோலைசிஸும் சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். கிளைகோலைசிஸ் ஒரு ஆக்சிஜன் இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ், விச் மீன்ஸ் அது ஆக்சிஜனே இல்லாமல் நடக்கும். ஆக்சிஜன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது யூஸ் பண்ணிக்காது. ஓகேவா? அது அந்த ஒரு காரணத்தினால ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லையும் சரி அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு பாத்துன்னு பார்க்கும்பொழுது இந்த கிளைகோலைசிஸ் தான். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அனரோபிக்லேயும் நடக்கும், ஏரோபிக்லேயும் நடக்கும். ஸ்டேட்மெண்ட் ஏ சரியான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பி, சுக்ரோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பை த என்சைம் கன்வெர்டேஸ். சுக்ரோஸ் வந்து டேரெக்டாக கிளைகோலைசிஸில் என்டர் ஆகாது, ஏன்னா அது ஒரு 12 கார்பன் மாலிகுல். அதை பிரேக் பண்ணணும் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும். ஸோ அப்போ தான் 6 கார்பன் மாலிகுலாக மாறி வரும். அதை மாற்றி கொடுக்கக்கூடிய என்சைம்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்டேஸ் கிடையாது, அது இன்வெர்டேஸ். அது சும்மா ரைமிங்காக இருக்குன்றதுக்காக கன்வெர்டேஷன் கொடுத்தேன், பட் இன்வெர்டேஸ் தான் இதுக்கான சரியான ஸ்டேட்மெண்ட். அண்ட் இங்கே ஆப்ஷன் எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் பி இன்கரெக்டு. அண்ட் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வாங்க செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு காம்ப்ளெக்ஸ் 4 ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய கொஸ்டின் வந்திருக்கிறத விட இண்டிவிஜுவலாக இந்த காம்ப்ளெக்ஸ் பேரெல்லாம் கேட்குறாங்க. 1, 2, 3, 4 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 5 எல்லாத்துக்கான அதர் நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸும் என்ன ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றதையும் என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க ஓரளவுக்கு ப்ரீஃபாக. ஸோ அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அந்த எலக்ட்ரான் கேரியர், 2 எலக்ட்ரான் கேரியர் இருக்கும். ஒன்று சைட்டோக்ரோம்ஸி, இன்னொன்று யுபிக்வினான். ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் 4 ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னு பார்க்கும்பொழுது காம்ப்ளெக்ஸ் 4க்கான அனதர் நேம் சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். காம்ப்ளெக்ஸ் 1க்கான அனதர் நேம் NADH டீஹைட்ரஜனேஸ். காம்ப்ளெக்ஸ் 2க்கான அனதர் நேம் சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ். காம்ப்ளெக்ஸ் 3க்கான அனதர் நேம் சைட்டோக்ரோம் BC1. அண்ட் நமக்கான ஆன்சர் காம்ப்ளெக்ஸ் 4, 4th ஆப்ஷன். வாங்க தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் ஏ, aerobic respiration takes place only in the presence of oxygen. Correct. Statement A correct. Statement B, oxygen acts as terminal hydrogen acceptor during electron transport system. And இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் 4 உடைய வேலை என்னவாக இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் 4 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் 4 எலக்ட்ரானை கடைசியாக அதுதான் வச்சிருக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் முடிஞ்சு லாஸ்ட்டாக எலக்ட்ரான் போயிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 4ல் தான். அந்த காம்ப்ளெக்ஸ் 4 என்ன பண்ணணும்னா தான் கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இந்தப்பா ஆக்சிஜன் அப்படின்னு ஆக்சிஜன் கிட்ட கொடுத்துரும். அண்ட் இந்த ஆக்சிஜன், ஹைட்ரஜன், எலக்ட்ரான், ஹைட்ரஜன் மேட்ரிக்ஸில் இருக்கும். மூணுமே ஒன்றா சேர்ந்து உருவாகக்கூடியது வாட்டர். காம்ப்ளெக்ஸ் 4 இதை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். வாங்க 4th கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மார்க்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் அண்ட் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்கர்ஸ் அண்டர் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரெண்டுமே ஆக்சிஜன் இல்லாமல் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி, ஒன்லி 7% ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ரெண்டுமே ஃபர்மெண்டேஷன், 2 ஃபர்மெண்டேஷன்லையும் 7% ஆஃப் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும். இதே ஒரு ஆர்கனிசம் ஏரோபிக்காக போகும்பொழுது 45% ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுக்கான மீனிங் என்னென்னா, குளுக்கோஸை நீங்கள் ஈஸ்ட்டு கிட்ட கொடுத்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கோடா ஈஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸ்ட் என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணி வெறும் 7% எனர்ஜி தான் அதனால் சிந்தசைஸ் பண்ண முடியும். ஏன்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷனில் அவ்வளோதான் நடக்கும். அதே தான் லேபும் பண்ணும், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவும். ஆனால் ஹியூமன்ஸ் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளாலையும் 100% எடுக்க முடியாது. வெறும் 45% மட்டும்தான் நம்மளால் எனர்ஜி எடுக்க முடியும் குளுக்கோஸ்லேருந்து. ஸோ பிங்கிறதும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை மார்க் பண்ணலை. ஓகேவா? ரெண்டுத்துலேயுமே அவ்வளோ பர்சன்டேஜ் தான் எனர்ஜி எடுக்கும். சி ஸ்டேட்மெண்ட், ரிலீஸ் ஆஃப் CO2, இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனில் இருக்கும், லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனில் இருக்காது. ஏன்னா ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனில் டீகார்பாக்சிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் ரிலீஸ் ஆகும். லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாது. 4th ஆப்ஷன், ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் NADH + H+. ரெண்டு ஈவெண்ட்லேயுமே NADH + H+ தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அண்ட் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் நமக்கான லாஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க.
அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கிளைகோலைசிஸ் இஸ் அன் ஆக்சிஜன் இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் ஹென்ஸ் இன் எனரோபிக் ரெஸ்பிரேஷன். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா கிளைகோலைசிஸ்க்கு ஆக்சிஜன் தேவை கிடையாது. முன்னாடியே ஒரு கொஸ்டினில் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட், ஆனால் கேட்கக்கூடியது இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா போத் லிங்க் ரியாக்ஷன் அண்ட் கிரெப் சைக்கிள் அக்கர்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இதுவும் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். கிளைகோலைசிஸ் சைட்டோபிளாசம்லையும் லிங்க் ரியாக்ஷன் கிரெப் சைக்கிள் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லையும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் தான் அக்கர் ஆகும். பி ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். C statement, ratio of volume of CO2 evolved to the volume of O2 consumed in respiration is called respiratory quotient. RQ value respiratory quotient ன்னு சொல்கிறோம். சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அதுக்கான ரேஷியோவும் கூட. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன், இதுதான் ஆன்சராக வர முடியும், ஏன்னா மூணுமே கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன், 1 molecule of NADH gives rise to 2 molecules of ATP. தப்பு. அது 2 molecules கிடையாது, 3 molecules of ATP. and 1 molecule of FADH2 produces 3 molecules of ATP கிடையாது. 1 molecule of FADH2 produces 2 molecules of ATP. நமக்கான 5 challenge ஓவர். இப்போ உங்களுக்கான 5 challenge. உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பினீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பயோவாத்தியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself. And this is me, Biovathya, saying Tata, bye-bye.